வணக்கம் பாரி. வணக்கம். போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்து என்ன நடக்கும்? ஜாபர் சாதிக்கை ஒரு வழியாக கைது செய்து விட்டார்கள். டெல்லியில் கைது செஞ்சுருக்காங்க. அடுத்து விசாரணைக்காக சென்னைக்கு கொண்டு வருவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதில் என்சிபி அதிகாரிகள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கைது அதுக்கப்புறம் அது எப்படி ஆனது என்னங்கிறத பற்றி. அந்த பேட்டியில் மிக தெளிவாக அவர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஊடகங்களும் அதை தான் பேச்சு பொருளாக மாற்றிருக்காங்க. அப்படி என்னங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த வியாபாரத்தின் மூலமாக, இந்த போதைப்பொருள் வணிகத்தின் மூலமாக இவர் ஈட்டிய பணம், அந்த பணம்லாம் எங்கே வச்சுருந்தாரு, எங்கே பதுக்குனாருன்னு பார்த்தா அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, மங்கை என்ற திரைப்படம் முழுக்க இந்த போதை பணத்தால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த போதை பணம் வந்து பதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்சிபி அதிகாரி ஊடகத்திடம் சொன்ன தகவல். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஜாபர் சாதிக் அவர்கள் எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜாபர் சாதிக், இப்போ பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஜாபர் சாதிக்கை உடனே கைது பண்ணி இவ்வளோ விசாரணையெல்லாம் நடத்தியிருக்க மாட்டாங்க. ஜாபர் சாதிக் ஒரு 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி கூட கைது செய்யப்பட்டு இருக்கலாம். அதுக்கு அப்போவே பண்ணிவிட்டு அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு தான் அவரை கைது பண்ணதாக நம்மிடம் தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்கன்னா வழக்கறிஞர்கள் இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கும் அந்த ப்ராசஸ். அப்போ விசாரிக்கிற முறையில் விசாரிக்க முடியாது, சில தகவல்களை பெற முடியாதுனால சீக்கிரட்டாகவே கைது பண்ணி அதுக்கு அடுத்து இந்த விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி வெளியில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இப்போ இவங்க சொன்ன அந்த வாக்குமூலம், அதாவது ஜாபர் சாதிக் சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த வாக்குமூலம் என்சிபி அதிகாரிகள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இதுலேயே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது திமுக தரப்பு வாதம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரணை இன்னும் முடிவு பெறலை, விசாரிக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே என்சிபி அதிகாரிகள் ஒரு விசாரணை முழுமையாக முடிவு பெறும் வரை அந்த விசாரணையில் எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், இவர் இந்தந்த தகவல்களை சொல்லியிருக்காரு, இவர் இன்னென்ன இது சொல்லியிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது விசாரணைக்கு குறுக்கீடாக முடியும், இடையூறாக முடியும். அதனால் முழுமையாக விசாரணை முடித்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்னென்னு சொல்லி அதை கோர்ட்டில் தான் சமர்ப்பிப்பாங்க. கோர்ட்டில் அந்த விசாரணை இதெல்லாத்தையும் சமர்ப்பிப்பாங்க. ஆனால் ஒரு என்சிபி அதிகாரி ஊடகத்தை சந்தித்து அவர் எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா இது ஒரு சந்தேகத்துக்குரியது. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களும் அவரோட ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்கள்ல, ஜாயின் ஆயிருப்பாங்கல்ல, அந்த ஆளுக எல்லாத்தையோட ஃபோட்டோஸும் போட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் இன்றைக்கி என்சிபி அதிகாரியாக இருக்கிறார். இன்றைக்கி அந்த பேட்டி கொடுத்த அதிகாரி அண்ணாமலையோடு கூட ஐபிஎஸ் பாஸ் ஆனவர், இவங்கெல்லாம் தோஸ்து, இவங்கெல்லாம் ஒரு திட்டமிட்டு, அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு தான் இந்த நாடகத்தை நிகழ்த்துறாரு அப்படிங்கிற ஒரு தரப்பும் இந்த ஊடகத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்கு. அவர் அண்ணாமலையோட தோஸ்தாக இருக்கட்டும், இப்போ ஜாபர் சாதிக் உத்தமர்னு சொல்ல வராங்களான்னு நமக்கு தெரியல. இல்லை ஜாபர் சாதிக் உண்மையாகவே போதைப் பொருள் கடத்தியிருக்காரு, ஆனால் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வராங்களா? எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா எதனால் ஜாபர் சாதிக் எத்தனை திராவிட மாநாடுகளை கலந்துக்கிட்டு, எத்தனை திராவிட கருத்தியல் போராட்டங்களில் கலந்து கொண்டு, தமிழ்நாட்டிற்காக மொழிப்பொருளெல்லாம் தியாகம் செய்து உங்களோட அயலக மாநில அளவு அயலக பொறுப்பாளராக எப்படி எந்த தியாகங்கள் செய்து நியமிக்கப்பட்டார், அதை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்குவோம். திமுக கிட்ட திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜாபர் சாதிக்கு அவர் ஏதோ தொழில் பண்ணார், அவர் ஏதோ பணம் சம்பாதிச்சாரு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சரி, திமுகவில் அவர் பொறுப்பில் இருந்தாரா இல்லையா? ஆமாம், பொறுப்பில் இருந்தார். எந்த அளவு பொறுப்பில் இருந்தார்? ஒரு மாநில அளவு பொறுப்புங்க. இவருக்காகவே நாங்கள் அயலக அணி அப்படின்லாம் உருவாக்கி அந்த அயலக அணியோட மாநில ஒருங்கிணைப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம். சரி, ஓகே. அப்போ ஒரு முக்கியமான பொறுப்பு, சாதாரண உறுப்பினர் அட்டை மட்டும் வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர் அல்ல, இல்லை போஸ்ட் ஓட்டுற ஆள் கிடையாது, ஒரு முக்கியமான பொறுப்பு. சரி, அந்த முக்கியமான பொறுப்பு பெறுவதற்கு ஜாபர் சாதிக் அவரிடம் இருந்த தனித்திறன் என்ன? திராவிட மேடைகளில் பேசினாரா, போராட்டங்களை கலந்துக்கிட்டாரா? இதுக்கு பதில் இவங்க தான் கொடுக்கணும், திமுக தான் கொடுக்கணும். இல்லைங்க, அவர் ஒரு பணம் படைத்தவர், அவர் திமுகவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு துணையாக இருந்தார், அதனால் அவருக்கு ஒரு கௌரவ பொறுப்பு மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு துணையாக இருந்தது தான் ஹெராயின் கடத்தின, இந்த போதை பொருள் கடத்திய காசு அப்படின்னு சொல்லி என்சிபி அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்போ அவங்க திமுகவுக்கு தான் காசு கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லலை, அரசியல் கட்சிகள்னு பொதுப்படையாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கே தெரியுது அரசியல் கட்சிகள்னு ஜாபர் சாதிக்கு யாரோடலாம் பழகியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்திருக்காரு, ஸ்டாலின் அவரோட புகைப்படம் எடுத்திருக்காரு, அவரோட தம்பி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்திருக்கிறாரு. அப்போ கூட்டணி கட்சி முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அவர் கிளை பரப்பி இருந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் என்சிபி அதிகாரிகள் இவங்க டைரெக்டாக இந்த கட்சிக்கு கொடுத்தாரு, அந்த கட்சி கொடுத்தாருன்னு சொல்ல, கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு 19 தான் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம இப்படியும் பார்க்கணும், இதில் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறதான் செய்யுது. ஏன்னா
இந்த ஜாபர் சாதிக் அவர்களை வழக்கறிஞராக இருந்து வெளியில் கொண்டு வந்தவர் ஒரு பாஜகவுடைய மாநில பொறுப்பாளர் பால் கனகராஜ் என்ற வழக்கறிஞர் தான் இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் 2019 இதே மாதிரியான ஒரு போதைப்பொருள் கடத்தல் வழக்கிலிருந்து வெளியில் வருவதற்கு காரணமாக அமைந்தவர். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து தான் இதில் பார்க்கணும். இதில் நம்ம தவிர்க்கலை. ஏன்னா அரசியல் கட்சிகள்னு பார்க்கும்போது எல்லா அரசியல் கட்சிக்கும் இதில் தொடர்பு இருப்பது போல தான் தெரியுது. அதனால் பொதுப்படையாகவே இந்த சந்தேகத்தை நம்ம முன்வைப்போம். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேமராவை அப்படியே அமீர் பக்கம் திருப்புறாங்க. அமீர் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, அவருக்கும் எனக்கும் சினிமா பழக்கம்தான். ஏன் அவர் வந்து தனிப்பட்ட ரீதியாலாம் பெரிய அளவுலாம் கிடையாது. அவர் சினிமா பழக்கம், நண்பராக இருந்தார். அவரை நான் கொஞ்சம் நம்பினேன். ஆனால் இவர் இந்த மாதிரி தொழிலெலாம் ஈடுபட்டார்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு இது வாக்குமூலம் கொடுக்குறாரு. யாராவது போதைப்பொருள் கடத்துறவரோட போய் பழக்கத்தில் இருந்திருப்பாங்களா? அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவர் பணம் படைத்தவர், அவர் இந்தந்த தொழிலெலாம் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் தான் நான் அவர் கூட பழகினேன். இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2019 வெளியானார் பார்த்தீங்களா, அந்த வழக்கு காரணத்தினால 2016 இவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் 2016 எந்த ஒரு நிகழ்வுக்கும் வெளிநாட்டு பக்கமே தலை வச்சு படுத்திருக்க முடியாது. ஒரு பெரிய பணக்காரர், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் வெளிநாட்டுக்கே போகாமல் இருக்காரு. இந்த ஒரு பேச்சில் கூட அமீர் அவருக்கு இது தெரியாமல் போயிருக்குமா? இந்த கேள்வி இருக்குது. இப்போ ஒரு பெரிய பணக்காரன் நமக்கு யாரை பார்த்தா தெரியும்? ஒரு இப்போ ப்ரொஃபைல் போகிறோம், ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் போகிறோம், எல்லா நாட்டுக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். இப்போ நல்ல வசதியாக வாழ்கிறான் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அடுத்து பணம் அதிகமாக இருக்கும்போது சுற்றுலா போவாங்க. சுற்றுலா வந்து சாதாரணமாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், கொடைக்கானல் ஊட்டின்னு போவோம். இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்காடு அந்த மாதிரி போவோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சுவிட்சர்லாந்தில் இருப்பாங்க, ஒரு நாள் சிங்கப்பூரில் இருப்பாங்க. அப்போ அப்படியே மாறி மாறி ஃபோட்டோ போட்டுட்ருப்பாங்க. பணம் இருந்தாவே இந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனால் ஜாபர் சாதிக் எந்த ஒரு நாட்டுக்கும் போகலை. ஒருவேளை அவருக்கு அந்த அளவுக்கு இந்திய நாட்டின் மீது பற்றுன்னு அமீர் அவர்கள் நினைத்து கொண்டாரா? இல்லைன்னா ஏங்க வெளிநாட்டுக்கே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? சினிமாக்காரங்களாம் அடிக்கடி வெளிநாடு போவாங்க. அமீர் அவர்களே அடிக்கடி வெளிநாடு போகிற நபர் தான். இப்போ அவருக்கு அந்த சந்தேகமே வரலையா? என்னங்க வெளிநாட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க, ஒரு ஷூட்டிங்னா கூட வர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாரா? எத்தனையோ படங்கள் எடுக்கிறாரு, வெளிநாட்டிலே ஷூட்டிங் எடுக்காமல் ஒரு மனுஷன் உள்ளே ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு அப்படின்னா சந்தேகம் வராதா? அப்போ இது ஒரு வியப்பாக தான் இருக்குது. இதுவும் கூட எப்படி அமீர் அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததுங்கிறதுலாம் உண்மையிலே வியப்பாக தான் இருக்குது. நமக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்குது. இந்த அளவுக்கு அமீர் அவர்கள் வந்து ஒரு மேலோட்டமாக தான் எல்லாரோடையும் பழகிறாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நட்பாக இவ்வளோ, அதுவும் அவரே சொல்கிறாரு 2011 நம்ம பழக்கம், அவருக்கு எனக்கு தெரியும், வந்து படம் எடுக்கணும்னு சொல்லி தான் கொண்டு விட்டாங்க. அதுவும் உறவினர் கொண்டு வந்து விட்டார். அப்போ உறவினர்களுக்கு தெரியுது அவர் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறாரு. அவர் ஹவாலா ஏஜென்ட்டுங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த டைம்லேயே. அதுபோக அவருக்கு பணம் எங்கேருந்து வருதுங்கிறதும் தெரியாமல் இருந்துச்சாங்கிறது ஒரு பெரும் கேள்வி. இது அமீருக்கு மட்டும் இல்லை, அதிகார வர்க்கத்துக்கும் தெரியாமல் இருந்ததாங்கிறது கேள்வி. ஏன்னா இவர் வந்து இங்கே சென்னை ஹார்பர்லையோ இல்லை வேற ஒரு பகுதியிலையோ ஒரு போதைப் பொருள் கடத்தலை, மாறாக டெல்லியில் உட்காந்துருக்காரு ஆஃபீஸை போட்டு. ஏர்வேஸ் மூலமாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இதில் எப்படி வந்து அதிகார வர்க்க கண்ணில் இவர் இவ்வளோ வருஷம் மண்ணை தூக்கிட்டு இருந்திருக்காரு. இரண்டாவது, இவர் இதுக்கு முன்னாடி வழக்கில் மாட்டாமல் இருந்து இப்போ தாங்க மாட்டுறாரு. இது வரைக்கும் நியாயமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. மனுஷன் தொழில் தொடங்கினதே திருட்டு விசிடியில் தொடங்கி, பர்மா பஜாரில் தொடங்கி, அதாவது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழியில் போனால் சம்பாதிக்க முடியாதுங்கிறத சின்னஞ்சிறு பருவத்திலேயே எப்படியோ ஜாபர் சாதிக் உணர்ந்திருக்காரு. அதான் 20 வயசுலேயே மனுஷன் தொடங்கிட்டார். சிடி போடுறதில் ஆரம்பித்து எதெல்லாம் சட்ட விரோதமானதோ, சட்ட விரோதமான தொழில் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியுங்கிறத மனசார உணர்ந்து அதுக்கு என்ன வழின்னு பார்த்து அப்படியே சம்பாரிச்சிட்டு போயிருக்காரு. இப்போ அவருக்கு 40 வயசு தான் ஆகுது. எவ்வளோ வருஷமாக வந்து போதைப் பொருள் கடத்திக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதுவே 20 வருஷங்கிறாங்க. அப்போ என்ன 20 வயசுலேயே மனுஷன் வெளியில் தொழில்னு வந்ததே இந்த தொழில் தான் வந்திருக்காரு. கஞ்சா விற்கிறது இது இப்படி தான் வந்திருக்காரு. அப்போ இது எப்படி இவரோட பழக்கம், இவரோட சுற்றம் எப்படி இது தெரியாமல் இருந்திருக்கும்? அவர் கூட இப்போ பழகின நபர்கள் நிறைய பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிங்க் செயின் பிடிச்சி அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கூட சென்னையில் கூட ஒரு சில குடும்பங்கள்லாம் கைதாக்கப்பட்டிருக்கு பார்க்குறோம். அப்போ இவர் ஜாபர் சாதிக் அவர் வெளிப்படையாகவே இந்த போதைப் பொருள் விற்பவர் அப்படிங்கிறது அவரோட பழகினவங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் மாட்டாத அளவு பெரிய லெவலில் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்திருக்கு. அந்த தைரியம் யார் கொடுத்தா, எந்த அரசியல் கட்சி கொடுத்தது, எந்த அரசு பலம் கொடுத்ததுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் இருந்திருக்கிறாங்க. ஜாபர் சாதிக்கும் அதே தைரியத்தில் தான் இருந்திருக்கிறார். திருப்புன்னு இப்போ என்ன பிஜேபிக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அதுக்கு ஜாபர் சாதிக் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு அவங்களுக்கு. அதனால் இந்த கார்டு தூக்கி போடுறாங்க, அவ்வளோதான். எப்படி இந்த சீட் ஆடும்போது ஒரு கார்டை தூக்கி போடுவாங்களோ அது மாதிரி இப்போ ஜாபர் சாதிக் கார்டை தூக்கி போட்டாங்க. எதுக்குன்னா திமுகவை அடி பண்ணி வைக்க. இப்போ திமுக முழுமையான லாக் தான்.
இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இந்தியா முழுக்க நியூஸ் எப்படி ஃப்ளாஷ் ஆகும்? தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் விசாரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியே வருமே. விசாரிக்கப்படுகிறார்கள்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழக அரசியலில்? இந்தியா முழுக்க அதை எப்படி பார்ப்பாங்க? இந்த விஷயம் வேறு இன்டர்நேஷனல். ஏன்னா போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்காரு ஜாபர் சாதிக். தான் வெளிநாட்டுக்கு போலினாலும் தன்னுடைய சரக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மனுஷன் அரும்பாடுபட்டிருக்காரு. அப்போ எப்படி என்ன மாதிரியான செய்திகள் வரும், ஊடகங்கள் என்ன செய்தி வரும், அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு விசாரணை பண்ணிவிட்டு அதில் தொடர்பு இல்லை அது வேற. ஆனால் விசாரிக்கப்படுகிறார்கள் என்பதே அரசியல் ரீதியாக இவர்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு. நாளைக்கு திமுக இதில் விசாரிக்காமே கடந்து போக போகிறாங்களா அப்படின்னா, விசாரிக்காமலே கடந்து போக வேண்டிய நபர்கள் எதற்கு என்சிபி அதிகாரிகள் அரசியல் கட்சிகள் தொடர்பு இருக்குன்னு பேசணும்? என்சிபி அதிகாரி தான் பேசுகிறாரு. நான்லாம் தனியாக பேசலை. என்சிபி அதிகாரியே சொல்கிறாரு கட்சிகளுக்கு இந்த காசு போயிருக்கு, அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கும். அப்போ அமலாக்கத்துறை விசாரணைக்கு வருது அப்படின்னா, இல்லை என்சிபி அதிகாரிகள் விசாரணைக்கு வராங்க அப்படின்னா, இந்த தகவலை சொன்னதே அதிகார வர்க்கம் தான், நம்ம சொல்லலை. ஆனால் திமுக வேறு மாதிரி ஒரு ட்ராக் எடுக்குது. திமுகவுடைய தலைமைகளை இந்த போதைப்பொருள் விஷயத்தோட தொடர்பு படுத்தி பேசினா அவர்கள் மீது மான நஷ்ட வழக்கும் கிரிமினல் வழக்கும் பதிவு செய்யப்படும் சொல்லி திமுகவுடைய வழக்கறிஞர் பாசறை சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன கேள்வினா, இங்கே நாட்டில் கருத்து சுதந்திரம்னு இருக்குது, வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. ஒரு போதை ஆசாமியோட சில நபர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் ஏன் எடுத்துக்கொண்டார்கள், எதற்காக எடுத்துக்கொண்டார்கள், இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம்ங்கிறத எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் சந்தேக பார்வை. ஒருவரை சந்தேகிப்பது குற்றம் அல்ல, அது கருத்து சுதந்திரம். இப்போ இவர் தாங்க கடத்தினாரு, இவர் தாங்க கூட இருந்தார், இவர் அந்த காசை வாங்கி தாங்க செஞ்சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்கிறது பொருந்தும், அவதூறு அது இதெல்லாம் வரும். ஆனால் இந்த காசு இங்கே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்சிபி அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது எப்படி அடுத்தவங்க எப்படி வழக்கு பாய்ச்சுவீங்க, வழக்கு பதிவு பண்ணுவீங்க? அப்படியே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணால் என்சிபி அதிகாரிகள் மேலே தான் வழக்கு பதிவு பண்ணணும், அவங்க தானே இதை முதல்ல சொல்கிறாங்க. அப்போ என்சிபி அதிகாரிகள் மேலே மான நஷ்ட வழக்கு போடுங்க. எங்கள் கட்சியை தேவையில்லாமல் அது, ஏன்னா அவரும் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரா என்சிபி அதிகாரியே சந்தேகிக்கிறானா? அப்போ ஏன் சந்தேகிக்கிறதோ நிப்பாட்டிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது சந்தேகிப்பது என்பது கருத்து சுதந்திரம். என்சிபி அதிகாரி சந்தேகிப்பது அவர் சுதந்திரம். அவர் சந்தேகித்து தான் அவர் விசாரணைக்கு போவார். அவர் எல்லாரும் சந்தேகப்பார், யாரெல்லாம் அவங்க கூட பழகுறாங்களோ, யாரெல்லாம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களோ எல்லாரும் விசாரிச்சு தான் அதுக்கப்புறம் விசாரணையில் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்குன்னா அவர் அவதூறு பரப்புறான்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ண வேண்டியதானே? அப்போ மக்களை மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஏன் இதை பேசக்கூடாதா? இதை பேசுறது மக்களை மிரட்டுறாரு. அப்படியே திமுகவுடைய வழக்கறிஞர் அணி மிரட்டி பார்க்குது, யாரும் பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. நீங்கள் பேசுவவங்க வழக்கே பதிவு பண்ணாலும் அது நீதிமன்றத்துக்கு போகும். நீங்கள் இந்த வழக்கு பதிவு பண்ணிட்டு உடனே கைதும் பண்ணுவீங்க. அப்படியே போனாலும் நீதிமன்றத்துக்கு போகும். நம்ம நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில் இருக்க வாதம் என்னவா வைக்கப்படும்? ஏங்க போதை கடத்தல் ஆசாமியோட இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, இவங்க அவங்க கூட இருந்திருக்காங்க, கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, இதை சந்தேகிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு நீதிமன்றத்தில் வாதாடுவாங்க. இப்போ திரும்ப அந்த மான நஷ்ட வழக்கை அவதூறு வழக்குன்னு சொல்லி உங்கள் மேலேயே திருப்பி விட்டா திமுக அதுக்கு என்ன நஷ்டீடு கொடுக்குமா? நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா கவுண்டர் வழக்கு போடுவான். இதான் நடக்கும். திரும்ப நஷ்டத்தில் தான் போகும் திமுக. அப்புறம் அது நஷ்டீடு கொடுப்பதுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு கேள்வி வரும். அந்த கேள்வியில் ஜாபர் சாதிக் மூஞ்சி வரும். அதை ஒரு 10 பேர் பேசுவான். தேவையில்லாத பிரச்சனை திமுகவுக்கு. அதனால் கருத்து சுதந்திரத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய திமுக இந்த விஷயத்துலையும் கருத்து சுதந்திரத்துக்கு மரியாதை கொடுத்து மக்கள் பேசட்டும், மக்கள் அசை போட்டு பேசட்டும். பேசக்கூடாது. நீங்கள் ஊடகத்தை மிரட்டிட்டு இருக்கிறது போல மக்களை மிரட்டி பார்க்காதீங்க. இங்கே சமூக வலைதளங்களில் எல்லாரும் விசாரணையை போல பேசி கொண்டிருப்பது இவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. ஏன்னா ஊடகங்கள்லாம் மிரட்டி அமைக்கியாச்சு. பாருங்க, எந்த ஊடகம் செய்தியை சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அதை பற்றியான டிபேட்டோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு பூதாகரமாக இந்த விஷயங்கள் வெளியில் வரப்போகுது. விசாரணையில் கட்சிகள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. விசாரணையில் முக்கியமாக அந்த ஒரு படமே முழுக்க அந்த படமே இந்த போதை காசில் தான் எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட மனைவி போய் கலந்துக்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் அடிக்கப்படுது. அந்த படத்துக்கு மங்கை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அவங்க குடும்பம் நெருக்கமாக ஜாபர் சாதிக்கை நம்பி இருக்கிறது. அப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாளைக்கு விசாரணைக்கு இழுத்துட்டு போவாங்க.
அப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இதை பற்றி நம்ம யாருமே பேசக்கூடாது, ஊடகங்களுக்கெல்லாம் தடை, வாயே திறக்கல ஊடகங்கள், விவாத பொருள் ஆக்கலை, செய்தி மட்டும் ஜாபர் சாதிக் கைது, ஏதோ ஜாபர் சாதிக் ஏதோ வெளிநாட்டு இவர் போல் ஜாபர் சாதிக் கைது ஆகியிருக்காரு, விசாரணை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ முடிஞ்சாச்சு. ஜாபர் சாதிக் எங்கே இருந்தார், எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த ஊடகமும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அப்போ மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்களை பேசுகிறாங்கன்னொடனே சமூக வலைதளங்களை பேசுகிறவங்கள ஆஃப் பண்ணணும். அப்போ கருத்து சுதந்திரம்னா அப்படி தூக்கி ஓரம் வச்சுட்டு மிரட்டுறது. இதுதான் திமுக. அவர்கள் வழக்கும் பதிவு பண்ணுவாங்க, 4-5 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்க, கைது நடவடிக்கையில் இறங்குவாங்க. இதுதான் திமுக. மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மக்களுக்காக யாரும் இங்கே பேசக்கூடாது. இப்போ போதைப் பொருள் வந்து எவ்வளோ ஒரு கொடிய விஷயம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதான் பேசுகிறாரு. நாங்கள் வந்து என்னை வந்து சாதாரணம்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் போதைப் பொருள் விஷயத்தில் நான் இரும்பு கரம் கொண்டு நொறுக்குவேன், பிடிப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு. சரி, இத்தனை ஆண்டு காலமாக பிடிக்காமல் இப்போ சமீபத்தில் பாருங்கள், இப்போ இந்த கேஸ் ஜாபர் சாதிக் மனுஷன் கைதானதுலேருந்து எத்தனை பேர் கைதாகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏன் முன்னாடி நடக்கப்படலை? அதுக்கு முன்னாடியும் போதைப் பொருள் வந்து அதிகமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்குங்கிறது மக்கள் எல்லாருமே உணர்ந்தது தானே. இந்த ஒருத்த மாலில் செத்து போனால் அப்போவே அந்த செய்தி வந்துச்சு. ஏன் அதை அப்படியே மறைச்சிட்டிங்க? ஏன் அதை மறைச்சிங்க? ஏன் அது விவாத பொருளாக்கலை? எப்படிடா ஒரு புகழ்பெற்ற மால், எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடுற ஒரு இடம், அது ஒரு கிளப்போ பப்பு மாதிரி கூட கிடையாது, ஒரு மால். அந்த மாலுடைய மேல் மாடி தளத்தில் ஒருத்தன் போதை ஓவர் டோஸ் ஆகி விழுந்து சாவறான். எப்படி போதைப் பொருள் ஓவர் டோஸ் வந்து அங்கே வந்துச்சு? அதை பற்றியான அதுதான், அவ்வளோதான் முடிச்சிச்சு, அவ்வளோதான். அது அன்றைக்கி இறந்துட்டான், அவன் போதைப் பொருளால் இறந்தான், அதோடு முடிச்சிட்டாங்க அந்த செய்தியை. எப்படி அது வந்துச்சு, யார் அதை விற்றா, எங்கே இருந்து கிடச்சிது தெரியல. அப்போ இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள் தமிழக மக்களுக்கு இருக்குது. யாரையும் அவர்கள் சந்தேகப்படுவார்கள். சந்தேகப்படுவது கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரத்தில் திமுக உள்ள நுழைவது திமுகவுடைய பதட்ட நிலையை காட்டுது. பதட்டப்படுறாங்க. ஏன் அந்த பதட்டம்? அண்ணாமலைக்கும் இவரும் ஒன்றா கூட படித்தவங்க, உடனே அது ஒரு லிங்க்கு பார்த்தீங்களா? சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போய் நீங்களே வழக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அண்ணாமலை அவர் தான், அவரோட கூட படித்தவரை தூண்டி விட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் மீது அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு, போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்களேன் பார்ப்போம். உங்களோட நீதிபதி இங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கிறது போல் அங்கே போய் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்காடுங்க. அது பண்ண மாட்டீங்க. இப்போ இது அவதூறு இல்லையா? இப்போ அண்ணாமலை மீது நீங்கள் அவதூறு பண்ணுறீங்க, இவர் சொல்லி தான் அவர் செய்கிறாரு அப்படின்ட்டு. இவங்க அவதூறு பேசலாம், அதுக்கு அது முழுமையான உரிமை உண்டு. சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து அதே சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது வந்து மிரட்டப்படுவீங்க. பதறாதீங்க. இப்போ ஜாபர் சாதிக் கைதாயிருக்காரு, அவர் எங்கேயோ என்னமோ வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு வருவாங்க, கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இந்தியா முழுக்க ஒரு செய்தியாக மாறி திமுகவுடைய பேர் வந்து கப்பலில் ஏறி தான் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியுது. இதிலிருந்து உண்மையாகவே உங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. அதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் உங்களுடைய தேர்தல் ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். பாஜக இந்த செயல்கள் இறங்குதுன்னா அவங்க உங்களை எந்த இடத்துக்கு கார்னர் பண்ணி புஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா பாஜகவோட திட்டங்களுக்கு எதிராக செயல்படுங்க. செயல்படுறீங்களா? நந்தினின்னு ஒருத்தங்க இவிஎம் மிஷினில் மோசடின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் போயிட்டு பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க, எல்லா மாநிலங்களுக்கும் போகிறாங்க. எந்த மாநிலமும் நந்தினி அவர்களை இவிஎம்முக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடாது, இது சட்டப்படி குற்றம்னு சொல்லி எந்த மாநிலமும் கைது பண்ணலை. தமிழ்நாட்டு எல்லையில் கால் எடுத்து வைக்கிறாங்க, திமுக கைது பண்ணுது. புரியல, எங்களுக்கு உண்மையாகவே புரியல என்ன நடக்குதுன்னு. இப்போ நந்தினி அவர்களை தமிழக அரசு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவிஎம் மிஷினில் மோசடி பண்ண முடியும்னு சொல்லி பேசக்கூடிய அவங்கள நீங்கள் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? புழல் சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன அவசியம் உங்களுக்குன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மறைமுக கூட்டணியாக நீங்கள் உருவாகுறீங்க. பாஜகவோடு திமுக மறைமுக கூட்டணியில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கிறது. இந்த கேள்வி இருக்குது. அதிமுகவும் அதான் சொல்லுது. நாங்கள் வந்து உண்மையாக கூட்டணியில் இல்லை, நாங்கள் உடச்சிட்டோம், இந்த கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லை, கூட்டணி என்ன அவங்களே வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிகிட்டு இருக்காரு அதிமுகவை. அதிமுகவோட நிலைமையை பாருங்கள். கூட்டணி என்பது விரும்பி சேருவது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பாஜக என்ற ஒன்றுக்கும் ஆகாமல் இருந்த இந்த கட்சியை கூட்டணியில் வச்சு அவங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டெல்லாம் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சதன் விளைவு அதெல்லாம் இல்லை பாருங்கள்.
அதிமுக எங்க கூட வந்து சேர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலைலாம் மிரட்டுற அளவுக்கு ஏடிஎம்கே நிலைமை உருவாயிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கூட்டணி ஒருபோதும் போய் சேர்ந்துடாதீங்க. அவங்க மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கூட்டணியில் ஒருபோதும் சேர்ந்துடாதீங்க. சேர்ந்தீங்கன்னா அன்னியோட அதிமுக ஒளிஞ்சுது. இப்போவே மூச்சு இழுத்துக்கிட்டு கிடக்குது அதிமுக. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இத்தனை இந்த திமுக ஆட்சியில் நீங்கள் எத்தனை விஷயங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்கன்னா பேசலை, அமைதி காத்தே வந்தீர்கள். பாஜகவுடைய செயல் திட்டத்துக்கும் பெருசாக நீங்கள் பேசலை. இப்போ தான் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏதோ இந்த போதைப்பொருள் விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த இவ்வளோ விஷயம் நடக்குது, ஊடகங்கள் அதெல்லாம் காட்டுறாங்களா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட மிரட்டுறாரு அதிமுகவை. அதற்கு நீங்கள் ஒரு நல்ல தக்க பதிலடி கொடுங்க. கூட்டணியெல்லாம் ஒருபோதும் கிடையாது, வெட்டி விட்டதான் சொல்லி பாருங்கள், சொல்லுங்கள். கூட்டணியில் சேராதீங்க. கூட்டணியில் சேர்ந்தால் இன்னும் அதிமுக பின்னடைவே சந்திக்கும். இது அதிமுக தொண்டர்களுக்கே தெரியும். இப்போ அதிமுக தரப்புல இருந்து அந்த அண்ணாமலை அவர்களோட பிஜேபியோட போய் சேர்ந்திருப்பவர்களும் அவங்களால ஒன்றும் ஜெயிக்கலாம் முடியாது. அவங்க தனியாக இருக்கும்போது அதிமுக போய் சேர்ந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்க தனியாக போயிட்டு அவங்க அடி வாங்குவாங்க. அடி வாங்கி மக்கள் மத்தியில் உணர்ந்துட்டு ஓஹோ பாஜகவோட போய் சேர்ந்தால் நமக்கு சேர்ந்து தான் அடி விழுகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. ஒதுங்கி செல்லா காசுகளாக போக தான் போகிறார்கள். ஆகவே நீங்களும் போய் சேர்ந்துட்டு செல்லா காசாக போயிடாதீங்க. டிஎம்கே இன்றைக்கி பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நாம் தமிழர் இருக்குது, அதிமுக இருக்குது. அதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது, தமிழரை தலைமை தாங்கிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. இவ்வளோ தான் இங்கே இருக்க விஷயம். அப்போ திமுக வீழ்ச்சி அடைந்தால் இந்த இரண்டு கட்சிகளும் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர முடியும். இப்போ இதை மனதில் வைத்து அதிமுக அவர்கள் தனியாக கூட ஸ்டாண்ட் எடுத்து நின்றுங்க. ஆனால் கூட்டணி என்று நமக்கு இப்போ கூட்டணிக்கு ஆள் கிடைக்கல, பாஜக கூட்டணிக்கு அந்த பக்கம் எல்லாரும் சாயிறாங்க அப்படின்னா போயிட்டு சாஞ்சிட வேண்டாம். சாய்ஞ்சா அதிமுகவுக்கு பெருத்த அடி இருக்கிறது. ஸோ மக்கள் மத்தியில் இன்னைக்கு திமுக மீது ஒரு வெறுப்புணர்வு இந்த போதைப்பொருள் இந்த விஷயத்துலலாம் பெரிய அளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெறுப்புணர்வை அவங்க பாஜகவுக்கு ஆதரவாக மாறும் விதமாக பாஜக அணியில் போய் நீங்கள் நின்றாதீங்க. இந்த வெறுப்புணர்வு நிச்சயம் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்குமான வாக்குகளாகத்தான் மாறப்போகிறது. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாய்ப்பு என்பது, அதாவது அரசியல் அதிகாரத்தை பெற வாய்ப்பு இல்லைனாலும் இவர்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை, இவரோட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயம் இந்த தேர்தலில் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னொன்று, ஜாபர் சாதிக் நிச்சயமாக பாஜக ஒரு பெரும் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தும் இந்த தேர்தலில். ஜாபர் சாதிக் வந்து சாதாரணமாக இவங்க கடந்து போக மாட்டாங்க. ஜாபர் சாதிக்கை வைத்து தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் என்பது அரங்கேற்றப்படும். அது திமுகவுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் பறிக்கும் விதமாகவும் கூட சட்டமன்றத்தில் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தல் நடக்குமாங்கிற கேள்விக்குறி எனக்கு இன்னும் இருக்குது. திமுக ஆட்சி கலைக்கப்படலாம் இதை காரணம் காட்டி. அதுக்கடுத்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்படலாம். ஆளுநர் ஆட்சி முடிந்ததற்கு பின்பு அண்ணாமலையை மக்கள் எல்லாம் ஒருமித்தமாக தேர்ந்தெடுத்ததாக அறிவிக்கப்படலாம். இதெல்லாமே என்னுடைய கணிப்புகளாக இருக்கிறது. கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த காணொலியும் பதிவு செய்யப்படுகிறது. நன்றி பாரி. நன்றி.